இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓனர், நீங்க போய் நேரில் உட்காருங்க. நடக்கிற வேலையை சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. அது தூக்குறேன் இதை தூக்குறேன்னு வந்து நேக்குறீங்க. போங்க. இந்த ரேவதி, வாங்கம்மா வாங்கம்மா. கொடுங்க. எல்லாரும் டீ எடுத்துக்கங்க. நான் தானே குடி. தம்பி டீ எடுத்துக்கங்க. நீ குடிங்க, நான் அப்புறமா நானே குடிக்கிறேன். கொடுத்துறேன். கொடுங்க. குடிங்கம்மா, நான் குடிக்கிறேன். டேய் முருகா, நீ என்னடா பண்றீங்க? ஏய், இந்த வீட்டோட முதலாளியப்பா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அது எல்லாரும் படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களால பணம் கொடுக்க முடியுது. அவங்களால கொடுக்க முடியும். ஆனா நாங்க அப்படி இல்லைல்ல. எங்களால உடல் உழைப்பு தானே கொடுக்க முடியும். அதனால வீட்டு வேலையெல்லாம் முடியற வரைக்கும் ஒரு சித்தாளா கூட இருந்து நாங்களும் சித்தாளா வேலை செய்யறோம். ஐயோ, என்ன ரேவதி நீ? யோ, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அண்ணன் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா ஒண்ணுண்ணே, இந்த கோயில்லாம் கட்ட சொல்ல இந்த சிலைலாம் செய்வாங்கல்ல, அவங்க பேர்லாம் கோயில் வெளிய சிற்பி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு செதுக்கி வைப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி தானே இந்த பில்டிங் கட்டி முடிச்ச உடனே கண்டிப்பா உன் பேரை சும்மா கல்வெட்டா பொறிச்சு வச்சிடும். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நான் ரொம்ப சீரியஸா சொல்லுகிறேன். இத நான் செஞ்சே தீர்வேன், கட்டாயமா செய்வேன். ஓனர் கரெக்ட் தானே? எல்லாம் சரிதான் சத்யா. ஆனா என் பேரு? ஓனர், நான் அப்படி சொல்லிட்டீங்க. உங்க பேரை ஒவ்வொரு செங்கலையும் செதுக்கி எழுதுறேன் ஓனர். ஓஹோ, அப்ப எங்க பேர் இல்லையா? ஐயோ, என்னது இது? பெரிய பிரச்சனையும் போல இருக்குது. சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு பெரிய கிரானைட்டா வாங்குறோம். வாங்கி யாரெல்லாம் அந்த ஊடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லார் பேரையுமே அதுல எழுதுறோம். எழுதி வீட்டுக்கு நடுவுல சொருகுறோம். ஓகே தானே? சரி சரி, வெயில் அடிச்சிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் வேலை பாப்பீங்க? கொஞ்ச நேரம் நேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க. என்னம்மா நீங்க வழக்கமா வேலை முடிஞ்சாலும் இன்னும் அரை மணி நேரம் வேலை செஞ்சிருப்போம்னு சொல்ற முதலாளியை தான் நான் பாத்திருக்கேன். ஓனர் உங்களை சொல்ல. ஆனா நீங்க என்னமா இப்படி இருக்கிறீங்க? எங்களுக்கு இந்த வெயில் மழை இதெல்லாம் பை போச்சு. இல்ல, உங்க நல்ல மனசுக்கு இந்த ஊடு சூப்பரா நல்லா வருமா? சும்மா இருடா. அஞ்சலி, போமா போய் நிழல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க. நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்றேன்.